ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், டே 14 டெய்லி ஒன் ஹெல்த் டிஷ்ஷில் புதினா ரைஸ், அதோட கூட எக் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். அதோட கூட 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இந்த 4 ஐட்டமை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒன்றா. சில பேர் இஞ்சி போடுவாங்க, நீங்கள் இஞ்சி வேணுனாலும் இஞ்சி போட்டுக்கலாம். நான் போடலை, அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பு இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கட்டி எடுத்துருக்கேன் நான், நீங்கள் தூள் எடுத்து போட்டு தந்தால் போட்டுக்கலாம். தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். அதில் கடுகு, ஜீரா, காஞ்ச மிளகா 1, அந்த கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயம் உங்களுக்கு இதுவாகிடும் பாருங்கள், அது ஒட்டிகிட்ருக்கு. நான் இன்னும் பொடி பண்ணல. அரைச்ச விழுது அதில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது அதோட கூட சேர்த்து போட்டு நல்லா சுண்டுற வரைக்கும், கெட்டியாக வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அரை கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அவ்வளோதான். அது கொஞ்சம் நல்லா இதுவாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸில் நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கட்டு புதினா கரெக்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால், உப்பு இருந்தால் உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை சால்ட் இதோட கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான புதினா ரைஸ் வித் எக் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எக்கு வேக வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ட்ரை பண்ணலாம், இல்லை அப்பளம் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான ஹெல்த்தி டிஷ் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி ஒரு ஹெல்த்தி டிஷ் போட்டிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் என்கரேஜ் மீ டு அப்லோட் மோர் வீடியோஸ். நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.